நம்முடைய அனுபவங்கள் 2 விதம் வகைப்படும். ஒன்று வாழ்க்கை சூழ்நிலையினால் வந்த அனுபவம். அதுதான் பேதுரு சொல்ற மாதிரி, ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். இதுதான் வாழ்க்கையின் அனுபவம். வாழ்க்கை அனுபவம் என்ன? மீன் பிடிக்கணும்னா ராத்திரியில் கடலுக்கு போகணும். இதுதான் வாழ்க்கையின் அனுபவம், உலக அனுபவம். ஆனால் ஆண்டவர் அங்கே வந்து சொல்கிறாரு, உங்கள் வலையை இந்த நேரத்தில், இந்த பகல் நேரத்தில் உங்களுடைய வலையை நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் போடுங்கள். அங்கே ஆண்டவர் உலக அனுபவத்தை, வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் முறியடிக்கிறார். அதற்குத்தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டும். எங்க தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் வல்லமை உள்ளதாய் இருக்கிறதோ அங்கே வாழ்க்கையின் அனுபவங்கள், உலக அனுபவங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வார்த்தை அங்கே ஒரு அனுபவமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா! இது ஒரு ஆரம்ப அனுபவம். தேங்க்யூ லார்ட். அடுத்து நம்முடைய வாழ்க்கை எங்கே வந்துடும் அப்படின்னா, அந்த வார்த்தை நிமித்தம் வந்தது நமக்கு ஒரு அனுபவமாய் மாறிவிடும். ஆனால் நான் சொல்கிறேன், அதுலேயும் நாம் நின்றக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்த வார்த்தையை நம்முடைய அனுபவமாய் வைத்து கொள்ளக்கூடாது. வார்த்தை அது நாளுக்கு நாள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அது புதிதாய் நமக்கு தொனிக்கும். தேங்க்யூ லார்ட். ஆரம்பத்தில் வார்த்தை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுங்கள் என்று சொன்னது. ஆனால் 3.5 ஆண்டுகள் முடியும் அந்த நேரத்தில் வார்த்தை அது ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லலை, உங்களுடைய வலையை வலதுபுறமாய் போடுங்கள். ஹல்லேலூயா! வார்த்தை கூட நமக்கு அப்படியே ஒரு ஸ்டேபிளா ஒரு நிலையாய் நின்றுவிடக்கூடாது. நாளுக்கு நாள் நாம் புதிதாய் கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வேண்டும். தேங்க்யூ லார்ட். நம்முடைய மனம் எப்போது புதிதாகும், நம்முடைய சூழ்நிலை எப்பொழுது புதிதாகி மறுரூபப்படும்? அவருடைய அனுதினமாய் அவருடைய வார்த்தையை நாம் கேட்பதினாலே. அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் மன்னாவை கொடுக்கும்போது ஒரு நாள் கொடுத்த மன்னா அந்த நாளுக்கு தான், அடுத்த நாளுக்கு அதை சேர்த்து வைக்கக்கூடாது. ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் அப்படியே சேர்த்து வைக்கக்கூடாது. அந்த நாளுக்கான வார்த்தை அவ்வளவுதான், முடிந்தது. அடுத்த நாளுக்கு ஆண்டவர் புதிதாய் வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லாமா, உணர்ந்து சொல்லாமா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அனுதினமும் அன்றைய எங்களோடு கூட பேசுங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 40 ஆண்டுகளும் அனுதினமும் நீர் மன்னாவை பொழிந்தருளினீரே, அதை போல அன்றைய எங்களுக்கும் அனுதினமும் உம்முடைய மன்னா பொழிந்தருளப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கான மன்னா இந்த ஜெப வேளை மூலமாக எங்கள் மேலே விழட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே திராட்சரசமும் ஆண்டவரே புது திராட்சரசமாய் எங்களுக்கு கிடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே சூடான சமூகத்து அப்பம், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் தேவாலயத்திலே அந்த மேஜையின் மீது ஹல்லேலூயா
சூடாக்கப்பட்ட அந்த புதிதான அப்பம் வைக்கப்படுமே. இந்த நாளிலும் நாங்கள் உமக்காக ஒரு மேஜையாய், ஒரு உடன்படிக்கை பெட்டியாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்குள்ளே இன்றைக்கு நீர் ஆயத்தம் பண்ணின அந்த சூடான அந்த சமூகத்து அப்பம், ஓ ரேபேரேலே சேக்கரே மேனே தூரிக்காவா, இதுவரை ஒருவரும் ஏறியிராத கழுதை என்று சொன்னீரே, இதுவரை ஒருவரும் கேட்டிராத, ஓ ஹalleluya, ஒருவரும் சுவைத்திராத ஒரு சமூகத்து அப்பம். ரீபோரலா சேக்கரே மேனே தூரிக்காவா ரகரா சேக்கரே பேரேலே மேனே. ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரத்திலிருந்து எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய ஆவியிலே உம்முடைய வார்த்தை இறங்கி கொண்டிருக்கிறதற்காய், அந்த சமூகத்து அப்பம், ஓ மன்னா, புது திராட்சரசம் எங்களுக்காக இறங்கி கொண்டிருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஹalleluya. சீத்தி மரத்தாலான உடன்படிக்கை பெட்டி விசேஷமானது. காரணம், அந்த மரம் கிடையாது, அது மூடப்பட்ட பொன் தகடு கிடையாது, அதற்கு உள் இருந்த வார்த்தை. ரீவேனே தூரிக்காபா, உள்ள வார்த்தை, வெளியில பொன் தகடு. ஏய் எஸ், நீங்கள் உள்ளுக்குள் வார்த்தையால் அலங்கரிக்கப்படுவீர்கள், வெளியில் பொன் தகட்டால் நீங்கள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் நீர் காட்டும் மொழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு. ஆராதனை, ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் நடப்பேனும் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே.